ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ட்ரெயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். ட்ரெயின்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு ட்ரெயின் கடைசியில் போகிற வரைக்கும் நம்ம நின்று பார்க்கக்கூடிய பழக்கம் வந்து பொதுவான மக்கள் எல்லாத்துக்குமே உண்டு. இது வந்து பஸ்ஸுக்கு கூட கொடுக்க மாட்டோம், இப்போ ட்ரெயினுக்கு கொடுப்போம். என்ன ட்ரெயினை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சமீபத்தில் தொடர்ச்சியாக சில ட்ரெயினை பற்றி வீடியோஸ் போட்டிருந்துருக்கோம். இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை மட்டும்தான் நம்ம எடுத்து போடுறோம். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெயினை பற்றி ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேச போகிறோம். அந்த ட்ரெயின் என்ன அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயினில் இருக்கிற வகைகள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி டீசல் இருக்குது, எலக்ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அப்கிரேட்ஸ் ஆகிருக்கு. அந்த அப்கிரேட் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் இன்வென்ஷன்ஸும் சேர்ந்து உள்ளே வந்து சில வகையான ட்ரெயின்ஸ் வந்து உள்ளே வந்து இப்போ நமக்கு ரன்னிங்கில் இருக்குது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பேச போகிற சில விஷயங்கள் வந்து சபர்பன் ட்ரெயின்ஸை பற்றி தான் நம்ம வந்து எடுத்து பேச போகிறோம். இந்த சபர்பனில் வந்து பார்த்திங்கன்னா MEMU அப்படின்ற ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி EMU அப்படின்ற இன்னொரு ட்ரெயின் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். DEMU அப்படின்னு இன்னொரு ட்ரெயின் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த ட்ரெயின்ஸை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு த ப்ளூ ஓஷன் ட்ராவலர். நான் ஜூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இருக்கணும். இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் இருக்கே, அப்புறம் ஏன் டீசல் ட்ரெயின் தேவை அப்படின்றத அந்த விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். டீசல் ட்ரெயின் வந்து ஏன் ரெக்வயர்ட்னா, சில ரூரல் ஏரியாஸுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து இன்னும் போடப்படவில்லை. அதுக்கான நிறைய டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, ஃபீஸிபிலிட்டி இருக்குது, அது லேண்ட் அக்வயர்மெண்ட்டு, ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு சொல்லி அதில் நிறைய டேட்டாலாம் கலந்துருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கும் வந்து ட்ரெயின் போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால உங்களுக்கு டீசல் என்ஜின்ஸ் வந்து இன்னமும் 2024 நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட ஆப்ரேஷனில் தான் இருக்குது. இன்னமும் அது இன்னும் ஒரு சில வருடங்கள் கூட நீடிக்கலாம். அது வந்து அதுக்கான ப்ராப்பர் டைம் ஃப்ரேம்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸுடைய ஆக்சுவல் நோக்கம் என்ன அப்படின்னா, பேசஞ்சரை வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு போகணும், பாயிண்ட் பியிலேருந்து திரும்ப பாயிண்ட் ஏக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். ஸோ இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, எங்கெங்கே மக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ட்ராவல் பயண தேவையை வந்து கம்ப்ளீட்டாக பூர்த்தி செய்கிறது நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸும், நம்மளுடைய அதாவது தமிழ்நாட்டை பற்றி பேசினா சதர்ன் ரயில்வேஸுடைய முக்கியமான வேலையாக கருதப்படுது. ஸோ இதன் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருக்கிற ஆல்ரெடி இந்த 3 ட்ரெயினை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ MEMU அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒவ்வொரு 4 கோச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் யூனிட் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ட்ரெயினுடைய மொத்த திறனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தூக்கி விடுது. ஸோ இந்த ட்ரெயினுடைய கரண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரன் பண்ணக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸை வந்து ஒரு டக்குன்னு கவர் பண்ணி திரும்ப வந்து இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணணுமா, இல்லை ஒரு ஷார்ட் வெயிட் பீரியடில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் இந்த என்ஜின் வந்து இந்த மாடியூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து அமைஞ்சிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து கரண்ட் ட்ரெண்டில் இது வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனில் ரன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினாக கருதப்படுது. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 கோச் வந்து அதில் அட்டாச் ஆகுது. அதில் 12 கோச்சுக்கு வந்து ஒரு 3 எலக்ட்ரிக்கல் யூனிட் வந்து தேவைப்படும். இது வந்து மினிமமாக இருந்துச்சுன்னா. ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 16 வரைக்கும் போகிறதுனால 4 கோச்சஸ் வந்து உங்களுக்கு 4 எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் வந்து இதில் ஆட் ஆன் ஆகும். இதே இது வந்து EMUக்கு போனோம் அப்படின்னா இது வந்து 3ஆக மாறுது. கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. ஸோ இதனுடைய திறன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த விழுப்புரம் வரைக்கும் போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் வந்து இந்த எம்யூ ட்ரெயின்ஸ் வந்து அதிகமாக ஆப்ரேஷனில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம டிஇஎம்யூக்கு வந்து நம்ம போகிறோம். இந்த டிஇஎம்யூன்றது வேறு எதுவுமே இல்லை, இது வந்து டீசல் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து அப்படி வருது. இது என்ன அப்படின்னா இந்த டீசலை வந்து இருக்கக்கூடிய டீசலை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அந்த மோட்டார்ஸை வந்து திரும்ப ரன் பண்ணி இதே சிஸ்டம் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்இஎம்யூவை பற்றி சொல்கிறப்போ அதனுடைய டிஸ்டன்ஸும் அதனுடைய வேரியேஷனையும் பேஸ் பண்ணி தான் இது வந்து யூஸ் ஆகுது. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடங்களில் வந்து இந்த ட்ரெயின் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மேலே சொன்ன இந்த 3 ட்ரெயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸோ இல்லை இதர ட்ரெயின்ஸோ வந்து எந்த ட்ராக்கை யூஸ் பண்ணுதோ அதே ட்ராக்கில் தான் இதுவும் யூஸ் ஆகுது. இதுவும் வந்து ஒரு நாளைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கு பீப்புளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்ப வந்து ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். ஸோ இதுக்கு மெயினான நம்மளுடைய பாராட்டுகள், நம்மளுடைய நன்றிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸே தான் சேரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். தெரியாத விஷயங்களும் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக வந்து சைன் இன் ஆகுங்க. நான் இப்போ சைன் அவுட் ஆகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.